பாபரி பள்ளி தகர்ப்பு என்று சொல்லுவது அது பள்ளிவாசல் தகர்ப்பு மட்டுமல்ல, அது அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான மிக மோசமானதொரு தாக்குதல், மதச்சார்பின்மையின் மீதான மிக மோசமானதொரு தாக்குதல், ஜனநாயகத்தின் மீதான மிக மோசமான தாக்குதல். இன்றைக்கு டிசம்பர் 6 அன்று நாங்கள் ஏதோ ஒரு அடையாள போராட்டத்தை நடத்தவில்லை, மாறாக அதையும் தாண்டி இந்த நாட்டுடைய அடையாள சின்னத்திற்கான போராட்டத்தை SDPI நாடு முழுவதும் இன்றைக்கு ஒருங்கிணைத்திருக்கிறது. பாபரியை மறந்தால் வரலாறு நம்மை மன்னிக்காது. பாபரியை மறக்க சொன்னால் நாம் இந்தியர்களாக இருக்க முடியாது. பாபரியை மறந்தால் வரலாறு நம்மை மன்னிக்காது. பாபரியை மறந்து விடுங்கள் என்று சொன்னால் அவர் இந்தியனாக நிச்சயமாக இருக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவரியை ஏன் SDPI கையிலேந்தி இருக்கிறது? இந்துக்களாகவும் முஸ்லிம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மதங்களாகவும் இனங்களாகவும் மொழிகளாகவும் பிளவுபட்டிருந்த நம்மை எல்லாம் பிணைக்கிற சக்தி we the people of India என்று தொடங்குகிற மனிதர்கள் என்கிற உணர்வோடு இணைந்த அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மை இணைக்கிற ஒரு சக்தி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பாபரி பள்ளியை மீட்டெடுத்து தர வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வாழுகிற இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏன் மதம் உண்டென்றும் இல்லை என்றும் சொல்லுகிற அத்தனை இந்திய குடிமக்களுடைய கடமையாக பாபரியை மீட்டு அதனை முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைப்பது இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருடைய கடமை. அவர்கள் அவர்களுடைய காலத்திலே அதனை இடித்தார்கள். காலம் எங்களுக்கானது என்று சொல்லி அதற்கு மேல் ஒரு கட்டிடத்தை கட்டிவிட்டார்கள். நாங்கள் சொல்லி காட்டுகிறோம், காலம் என்பது உனக்குமானது எனக்குமானது அல்ல, மாறாக அது இறைவனுக்கானது. உனக்கான காலம் ஒன்று வந்தால் எனக்கான காலம் என்று ஒன்று வரத்தான் செய்யும். அன்றைக்கு பாபரியே நீ எழுவதும் உன் மீது நாங்கள் தொழுவதும் நடந்தே தீரும் இன்ஷா